இரத்த நிலவு இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் குறைந்த ஒரு 4 சந்திரகிரகணம் நம்ம பார்க்க முடியும். அதில் 2 தான் இந்த மாதிரி முழு சந்திரகிரகணமாக இருக்கும். அதனால தான் அதாவது பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே நேர்கோட்டில் முழுமையாக நேர்கோட்டில் வரும். அதனால தான் முழுமையாக அந்த பூமி அது கடந்து சூரியன் கடந்து போகும்போது அந்த கதிர்கள்லாம் போய் சந்திரனை பார்க்கும்போது அந்த அடர் சிவப்பு நிறத்தில் முழு ரத்தத்தை சிவந்த மாதிரி அந்த நிலவு காணும். நம்ம சூரிய உதயமோ சூரிய அஸ்தமனமோ பார்க்கும்போது எப்படி அந்த பார்க்குமோ அதே நேரத்தில் சந்திரன் பெரிய அளவில் காணப்படும். இது இரத்த நிலவுங்கிறாங்க. இதனால் இதை வெறுங்கண்ணால் பார்க்கலாமெல்லாம் அந்த மாதிரி எந்த இது கிடையாது. எல்லோரும் தைரியமாக வெறுங்கண்ணால் பார்க்கலாம். ஆனாலும் இந்து கலாச்சாரப்படி கோயில்கள்லாம் அப்படி நடைய சாத்திடுவாங்க. அதனால் அப்புறம் கிரகணம் முடிஞ்சப்போ தான் வைப்பாங்க, கற்பிணிப்பாங்க, வெளியே வரக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. சில பரிகாரம் இருக்குது, அதெல்லாம் அந்த கலாச்சார இதில் அப்படி சொல்லுவாங்க. மற்றபடி இதை பெரிய வானியல் நிகழ்வாக உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை தவிர மற்ற இடம் இந்த மார்ச் 3ஆம் தேதி இரத்த நிலவு அந்த சந்திர கிரகணம் வெளியே தெரியும். இதுக்கு அந்த காலத்தில் ரொம்ப பயப்பட்டாங்க. இந்த மாதிரி இரத்த நிலவுனால அதாவது இந்த உலகமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு கொலம்பஸை தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர் 1504ஆம் ஆண்டு அப்படி ஊருக்கு போகும்போது ஒரு தீவில் ஒதுங்குறார். அதுதான் இன்றைக்கி ஜமைக்கா தீவு. அந்த தீவில் ஒதுங்கும்போது அங்கே உள்ள அரவாக்கெல்லாம் அங்கே உள்ள காட்டு வாசியில் அவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, எந்த சாப்பாடு கொண்டு வரலன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வானியல் புக்கை வச்சுட்டு சொல்கிறாரு, அடுத்த இரத்த நிலை வருது, பெரிய அழிவு வந்துடும், பஞ்சம் வந்துடும், அதனால் இப்போவுமே எல்லாம் எனக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுங்கன்னு மிரட்டுறாரு. அவங்கள சில பண்ணாங்கலாம் கொலை பண்ணாங்க அவர் கூட வந்தவங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த புல் மூணு சந்திரகிரகணம் அந்த ரத்தமாக காட்சி அளித்த உடனே எல்லோரும் அவர் ஐயோ சொன்னது பழிச்சிட்டே சொல்லிட்டு பயந்து எல்லோரும் கடற்கரையெல்லாம் போட்டுக்கிட்டே எடுத்து போய் அங்கங்கே தேடி கீடி உணவெல்லாம் உணர்ந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேயே மக்களை எல்லாம் பயந்து இருந்தாங்க. இந்த மாதிரி உலகம் முடிவுன்னு பைபிளில் கூட உலகின் இறுதியிலுக்குலாம் சில கருத்துக்கெல்லாம் வந்தனால அப்படிலாம் பயந்தாங்க. ஆனால் இப்போ வானியல் ரீதியாக அப்படி இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வு தொடர்ந்து இப்படி நடக்குமாங்கிறது. ஏன்னா சந்திரன் நேர்கோட்டில், சந்திரனுக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் நேர்கோட்டில் பூமி நடுவில் இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி முழு நிலவு மறைக்கப்பட்டு அந்த இரத்த நிலவு தோன்றுவது மாதிரி இருக்கும் இடம். ஆனால் இப்போ பூமி என்னன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 1.6 அங்குலம் வாடாவரம் நம்ம பூமியிலேருந்து விலகி போயிட்டே இருக்குது. பூமியிலேருந்து சந்திரன் நிலவு விலகி போயிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் பிற்காலத்தில் இன்னும் பல கோடிக்கணக்கான ஆண்டு கழிச்சு இது மாதிரிலாம் இருக்குமா. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம சந்திரன்லாம் இருக்குது, சுற்றி வர 2-3 சந்திரன்லாம் இருக்குது சனி கிரகத்துலாம். ஆனால் பூமிக்கு இந்த ஒன்று தான். ஆனால் இந்த இந்த மாதிரி நடக்குமாங்கிறது ஒரு கேள்வியும் வானியல் அறிவியெல்லாம் கேள்வி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த முழு நிலவை, அதாவது இரத்த நிலவு இந்த ஆண்டின் முதல் வானியல் அதிசயமாக நம்ம பார்க்கணும். அது எல்லோரும் பார்க்கலாம். யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம். இதனால் எந்த விளைவும் ஏற்படாது.